As a family, welcome back to our channel. அதாங்க அது இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் என்ன மை சேவ் ஜோன் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் சொல்லுமா சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போயிடலாம். காரோ ஜான மோதுற மாதிரி வரும். இப்போ அப்படியே நம்ம பாஸ்ட் போவோமா. லின் ஸ்கூல் படிக்கிறப்போ பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பா. அப்போ லின்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கப்போ ஜானங்க ஒரு பாஸ்கெட்டோட வருவா. அப்ப லின் அவளை பார்த்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பா. அப்ப ஜானோ பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு அவ விளையாடுறதே பார்த்துட்டு இருப்பாளா. அப்ப லின் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது காலை ரெடி கீழே விழ போவாளா. அப்ப ஜான் அவளை வந்து சேவ் பண்றேன்னு கீழே விழுந்து கையோடச்சுப்பா. உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல கட்டு போட்டு அமுச்சு விடுவாங்களா. அப்ப லின்னுக்கு அந்த கட்டுல ஒரு ஹார்ட் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுட்டு இந்த ஹார்ட் என்னோட கேரிங்க காட்டுன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஜானோ அதுக்கு தேங்க்யூ சொல்லுவாளா. அப்ப லின்னா கிட்ட கெட் வெல் சூன்னு சொல்லுவா. இப்போ நம்ம பிரசன்ட் போவோமா. லின்னோ ஜானை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் அந்த கார் கிட்ட இருந்து அவளை பிடிச்சி இழுப்பா. அப்போ 2 பேரும் கீழே விழ போவாங்களா. அப்ப லின்னு கீழே விழும்போது கையை வச்சிருவோம். அதனால அவனோட கை அடிபட்டுரும். இப்ப எங்க இருந்து நம்ம லின்னும் அதாவது தவான் ஐலா கிட்ட போவோமா. மேக்கப் பண்ணிட்டு அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஐலா தவான் கிட்ட அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு தவானும் அவளை பாக்குறதுல இருந்து தலையை அந்த பக்கம் திருப்புவாளா. அப்ப ஐலா கிட்ட போய் அவளை இவ பாக்குற மாதிரி முகத்தை வச்சு ஏன்னு பாக்க மாட்டீங்க, நான் பாக்குறதுக்கு அழகா இல்லையான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு தவானோ ஏன் அழகா இல்லையான்னு அவ கிட்ட போவாளா. அப்ப தவானோ நீ அழகா தாண்டி இருக்க, ஆனா எனக்கு என்ன பயனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தான் பயம்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்ட நம்ம லைலாவோ சிரிப்பாளா. அப்ப 2 பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணிப்பாங்க. ஐலா தவான் கிட்ட ஏன் உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம தவானோ இங்க நம்ம ஒர்க்குக்காக வந்திருக்கோம், ஒர்க் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஐலாவோ அவ கிட்ட போய் அவளை இழுத்து பிடிப்பாளா. அப்ப தவான் அவ கிட்ட வேணா இங்க பண்ணாத ஸ்டாஃப்ஸ் வந்துட போறாங்கன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஐலாவோ ஹே நான் லஞ்ச் சாப்பிட்டுதான் கூப்பிட்டேன் வா போலாமான்னு சொல்லி கூப்பிடுவாளா. அப்ப தவானா கிட்ட ஹே நான் லஞ்ச் சாப்பிட்டுதான் கூப்பிட்டேன், என் பாடி கேர் சாப்பிடாம அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் நேரம் வந்து காப்பாத்துவா, அப்புறம் நான் தனியா தானே சாப்பிடணும்னு சொல்லி கேட்டாளா. அப்ப தவானோ அவ கிட்ட போய் அப்படின்னா நான் சிபிஆர் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஐலாவோ தவான்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப தவானோ சாப்பிட போலாமான்னு சொல்லி கேட்பா. அப்ப அங்க 2 பொண்ணுங்க வந்து ஐயா நீங்க பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அப்ப கரெக்டா இன்னொரு பொண்ணுங்க வந்து லின்ன கார் மோதிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்டோடனே இந்த பொண்ணும் சரி வா லின்ன பாக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போவாங்க. தென் கூடவே ஐலாவும் பார்க்க போவா. அப்ப தவான் கிட்ட வா போலான்னு சொல்லி அங்க இருந்து இழுத்துட்டு போவா. அப்ப ஜானோ லின்னோட கையில ஐஸ் பேக் வச்சிட்டு இருப்பா. அப்ப அதை பார்த்துட்டு ஐலா லின் கிட்ட நீ ஓகேவான்னு கேட்பா. அதுக்கு லின்னோ கார் வந்து இடிக்கல, ஆனா நான் தான் கீழே விழும்போது கையை கீழே வச்சுட்டேன், என்னால அவங்களுக்கு தான் கஷ்டம், ஐம் சாரின்னு சொல்லி சொல்லுவாளா. அது கையிலவோ இங்க அது மேட்டர் இல்ல, உன் கை தான் மேட்டர், நீ ஒர்க் பத்தி யோசிக்காத, உன் கைய பாரு தவான், அவ கையை கொஞ்சம் பாருன்னு சொல்லி சொல்லுவாளா. தென் தவானோ அவ கையை பிடிச்சு பார்த்துட்டு அவ்வளவு பெருசாலாம் அடிப்படல, ஆனா ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்தாகணும்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஜானோ ரொம்ப பெருசா அடிபட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டா. அப்போ நம்ம ஜான் பேசிட்டு இருக்கும் போது அதை கண்டுக்காம பாய் அவளை இடிச்சுட்டு போய் என்ன எதுன்னு கேட்பா. அந்த இடத்துல ஜானோ ஒரு மாதிரி சங்கடமா இடத்த இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறாங்களேன்ற மாதிரி அமைதியா நிப்பா. கை உடையல, ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் எக்ஸ்ரே எடுத்தாகணும், அது ரொம்ப தேவைன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப லின்னோ ஆனா அவங்க ஒர்க்குன்னு சொல்லி கேட்பாளா. அது கையிலவோ நான் இன்னொரு நாள் அது ரீஷெடியூல் பண்ணி தரேன் ஓகேவான்னு சொல்லி கேட்பா. ஆனா லின்னோ ஐலான்னு சொல்லி சொல்லுவாளா. அது கையிலவோ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் உன் கைய பாருன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப லின் சாரி சொல்லுவாளா. அப்ப ஐலா அவ கைய பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப அதை பார்த்துட்டு ஜானுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நம்ம ஆளுக்கு வந்து உரிமை கொண்டாடுறாங்களே, நாம இங்க என்னவா நிக்கிறோன்ற மாதிரி. ஐலா லின்னோட கையை பிடிச்சி எனக்கு உண்மையிலே அவங்க கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை, நம்ம கண்டிப்பா ஒன்னா ஒர்க் பண்ணலாம், இப்ப ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி சொல்லுவா. தென் பாயோ அதை பார்த்துட்டு அமைதியா இருப்பா. தென் ரீட்டை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்களா. டாக்டரோ கை உடையலன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அதை கேட்டு பாய் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு டாக்டரோ அவ்வளவு சீரியஸ்லாம் இல்ல, ஆனா இன்னைக்கு உங்களால ஒர்க்குக்கு போக முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கைய பெருசா மூவ் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னாலா. அதை பார்த்த பாய் இவ்வளவு கோவமா அங்க இருந்து வெளில போவா. அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஏதோ என்ன யூசுத்ரோ காப்ப பாக்குற மாதிரி இருக்கு, எனக்கு அப்படித்தான் ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் டாக்டர் கிட்ட இருந்து அவங்க 2 பேரும் வெளில வருவாங்களா. ஜானோ ஐம் சாரி நான் கேர்ஃபுல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின் அவகிட்ட இல்ல ஜான் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவா.
அப்ப ஜானோ ஆனா அவனோட ஒர்க்குன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப லின் அவகிட்ட நான் தான் ஆல்ரெடி அவங்ககிட்ட பேசிட்டேனே, அவங்க கூட ரீஷெடியூல் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்களே, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு மாதிரி கேட்பாளா. அப்ப கரெக்டா பாய் அங்க வந்து லின் கிட்ட, லின் இன்னைக்கே நான் ஷூட்டை முடிச்சாகணும், கிளைண்ட் அவங்களோட ப்ராடக்ட டெபியூ பண்ணுமா, அதனால இன்னொருத்தவங்களை வச்சு நான் போட்டோ ஷூட் எடுக்க போறேன்னு சொல்லி சொல்லுவா. அப்போ லின்னோ இட்ஸ் ஓகே எனக்கு புரியுதுன்னு சொல்லி சொல்லுவாளா. தென்னாசோ லின்னை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போவாங்களா. பாய் ஜான் கிட்ட எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, எனக்கு ஏத்த மாதிரி எல்லா வேலையும் அவளை வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் அவ தான் ப்ரிப்பேர் பண்ணா, அப்படி இருந்தும் இன்னொருத்தவங்க கிரெடிட் எடுத்துக்க போறாங்கன்றதால அவ கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பா. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ ஒரு நல்ல ஷெஃப் தான், உன்னோட கிச்சன்ல நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்க, ஆனா மத்ததுலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிடுவா. தென் லின்னை கூப்பிட்டு அவ வீட்டுக்கு போவா. அப்ப லின் அவகிட்ட எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருப்பாளா. அப்ப ஜான் அவகிட்ட வந்து அவளை டைட்டா ஹக் பண்ணி சாரி சொல்வாளா. அப்ப லின்னோ ஜான் அவளை டைட்டா ஹக் பண்ணி சாரி, என்னால் தானே உனக்கு இப்படி ஹர்ட் ஆயிருக்கு, நீ பிளான் பண்ண எதுவும் என்னால பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின்னோ அப்ப லின் அவகிட்ட இது சரியானதுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஜானோ ஆனா அவங்க திரும்ப உனக்கு ஒர்க் தருவாங்களேன்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியலையேன்னா, அவங்க எனக்கு ஒர்க் தரலன்னா பரவாயில்ல, ஆனா உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி கேட்டா. அடுத்த நாள் இன்னும் வெசல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருப்பாளா. அதை பார்த்த ஜான் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, கை சரியாற வரைக்கும் சும்மா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அந்த வெசல்ஸை வாஷ் பண்ணிட்டு இருப்பாளா. லின்னோ அவளை ஹக் பண்ணி எல்லாத்தையும் பாத்துக்குவேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஜானோ நான் வாஷ் பண்றத பத்தி சொல்லணும்னு சொல்லி சொல்றேன். லின்னோ அவளை கிஸ் பண்ணுவாளா. அப்ப ஜான் அவகிட்ட என்ன இதை வாஷ் பண்ண விடுடின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஜான் அதை வாஷ் பண்ணிட்டு இருப்போ லின் கிட்ட பாய் இன்னும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுறலான்னு சொல்லு, நாளுக்காக டேபிள் புக் பண்றேன்னு சொல்லி சொல்வாளா. அது கேட்டோன்னே லின்னோ சீரியஸ்லின்னுவா. அப்ப ஜானோ ஆமா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதான் இதை அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கே அவளுக்கு அப்டேட் பண்ணிருக்கணும், ஆனா அவ கிளைண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நிக்கிறத பார்த்தேன், கஷ்டமா இருக்கு அதான்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின்னோ லின்னா கிட்ட நீ ரொம்ப ஸ்வீட்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஜானோ ஆமான்னு சொல்லி சொல்வா. தென் லின்னா கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவ என்னன்னு கேட்பாளா. அப்ப லின்னோ இல்ல என்னால சூப் போட்டு குளிக்க முடியல, நீ சூப் போட்டு விடுவேன்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு ஜானோ அப்கோர்ஸ் அதுக்கு தானே நான் பிறந்திருக்கேன்ற மாதிரி சொல்லுவா. எனக்கு 2 பேரும் ஒன்னா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜானோ கிட்ட ஏன்டி கையை தூக்கி மேலேயே வச்சிட்டு இருக்க, கை வலிக்கலையா உனக்கு, ஆல்ரெடி ஒரு சாண்ட்விச்சை ரேப் பண்ணி வச்சிருக்க மாதிரி அதை ரேப் பண்ணி வச்சிருக்கோம், அப்படி இருந்தோம் ஏன் கையை தூக்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்பா. அப்ப லின்னா கிட்ட தண்ணி உள்ள போந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கும், வேண்டாம் நான் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப ஜானோ சரி ரொம்ப தூக்கி வச்சிருக்காத, கை ரொம்ப வலிக்கு போகுது, என் ஷோல்டர்ல வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லுவா. தினாவளோ அவ ஷோல்டர்ல வைப்பா. 2 பேரும் குடிச்சு முடிச்சுட்டு பெட்ல போய் படுப்பாங்களா. அப்ப ஜானோட கட்ல ஒரு ஹார்ட் ஸ்டிக்கர் ஒட்டி லவ் யூன்னு சொல்வாளா. அப்ப லின்னோ எஸ் ஹே உனக்கு இது இன்னும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்பா. அப்ப ஜானோ கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாளா. லின்ன பெட்ல படுக்க வச்சுட்டு அவ பில்லு எடுத்துட்டு கீழே போவாளா. அதை பார்த்த லின் நீ ஏன் கீழே படுக்க போற, மேல வான்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப ஜான் ஆனான்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப லின்னோ ஆனாவனாலாம் இல்ல வா வந்து படுன்னு சொல்லி சொன்னப்போ இவளுமே அவ பக்கத்துல போய் படுப்பா. அப்படி இருந்துமே இவளுமே அவ பக்கத்துல கொஞ்சம் தள்ளி படுப்பாளா. அதை பார்த்த லின் ஏன் அவ்வளவு தூரம் பக்கத்துல படுத்தா என் கையை இடிச்சிருவோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு ஜான சிரிப்பா. அப்ப லின்னோ அவளை கிட்ட படுக்க சொல்லி அவன் நெத்தில ஒரு முத்தம் கொடுத்து கையெடுத்து அவன் மேல வச்சு இப்ப பாரு இப்ப ஒழிக்காது, என் கையும் பெருசா மூவ் ஆகாது ஓகேவான்னு கேட்பா. அவளுமே சொல்லுவா. 2 பேரும் அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகும். நம்ம லின்னோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஹெயில் ஆயிடும். ஒரு நாள் மார்னிங் லின் எழுந்து போய் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி ஒரு ட்ரிங்க் எடுத்து குடிக்க போவாளா. அதை பார்த்து ஜான் ஏன் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பா. அப்ப அவளோ தாமா இருந்துடி அதான் குடிக்க போனேன்னு சொல்லி சொல்வா. அப்ப ஜானோ இப்பதான் நான் அதை வச்சேன், அவ்வளோலாம் சில்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்லல. லின்னோ ஓகேன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்பா. அப்ப ஜானோ ஜஸ்ட் என்ன வாட்ச் பண்ணு அதுவே பெரிய ஹெல்ப் தான்னுவா. அவ லின்னோ அதான் டாக்டர் கட்டு பிரிச்சிட்டாருல சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்பா. அப்ப ஜான் அவகிட்ட நேத்துதான் அவன் கட்டு பிரிச்சாங்க சோ கொஞ்ச நாள் அமைதியாருன்னு சொல்லிட்டு அவ சமைக்க போயிருவா. அடுத்ததா பாய கூப்பிட்டுட்டு லின் ரெஸ்டாரண்ட்க்கு வருவா. லின் ஜான் கிட்ட இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்க்கு பாய கூப்பிட்டு வர போறேன், இதை நான் உனக்கு ரிமெம்பர் பண்றேன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இந்த உலகத்திலே நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உன்னை விட முக்கியம் வேற எதுலன்னு சொல்லி சொல்லுவாளா. ஜான் அவகிட்ட எங்க எப்படி இருந்து வந்தேன்னு சொல்லி கேட்டாளா. லின்னோ இதெல்லாம் நான் சொல்றது காரணம் நீ பாய நினைச்சு வரி பண்ணக்கூடாதுல அதாண்டி சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஜானோ
நான் ஏன் அவளை பத்தி கவலைப்பட போறேன், எனக்கு தான் தெரியுமே என் புருஷன் என்ன அவ்வளோ லவ் பண்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப லின் அவகிட்ட என்ன சொன்னானா, இதை நினைச்சு நீ ரொம்ப அப்செட்டா இருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்லுவா. அப்ப ஜான் அவகிட்ட யூஎஸ்ஏ போயிட்டு திரும்ப வந்த அன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு மெசேஜ் பண்ண மாட்டியா, கால் பண்ண மாட்டியா, நான் வெயிட் பண்ணிருக்கேன், ஒரு நாள் கூட கிவ் அப் பண்ணதே இல்லைன்னு சொல்லி சொல்லுவா. ஆக்சுவலி உண்மை என்னன்னா லின் அவளுக்கு லெட்டர் போட்டிருப்பா, மெசேஜ் பண்ணிருப்பா, கால் பண்ணிருப்பா, ஆனா அது எதுவுமே அவளுக்கு ரீச் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் அவ ஆன்டி தான் ஹைட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணப்போ அந்த காலை இவங்க ஆன்டி தான் எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளால் ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, ஆனா ஜானுக்கு தான் அது ரீச் ஆகாம போயிருக்கு. இப்போ அப்படியே அந்த அம்மாக்கள் கிட்ட போவோமா. அப்ப ஆன்டியோ லின்னோட அம்மா கிட்ட நான் தான் லின் கிட்ட கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்னாங்க. அதுக்கு லின்னோட அம்மாவோ அதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுறியான்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஆன்டியோ லின் யுஎஸ்ஏ போனதுக்கு அப்புறம் இவ சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, நேரமும் அழுதுகிட்டே இருந்தா. அப்ப லின்னோட அம்மா அவங்க கிட்ட லின் அவளை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணது அவளுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஆன்டியோ நோ, நான் ஜான் கிட்ட சொன்னதே இல்லைன்னாங்களா. அதுக்கு லின்னோட அம்மா ஒருவேளை அவளுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஆன்டியோ எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம். பாயோ ரெஸ்டாரண்ட் வருவா. லின்னு பாயோ ஒரே டேபிள்ல ஒன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப லின்னா கிட்ட அப்ப பாயாவ கிட்ட இங்க வந்து நான் சாப்பிடுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கலனா இங்க சாப்பிடறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்காது, நீ ஹர்ட் ஆனதால்தான் இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப லின்னோ உண்மையாலுமே ஜானா ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸி, எப்பவுமே புக்கிங்ல இருக்கும், இங்க ஒரு டேபிள புக் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப கரெக்டா ஜான் வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு அங்க இருந்து போவாளா. அப்ப பாய் லேன் கிட்ட உன் கையை காட்டுன்னு சொல்லி கேட்பா. பாயோ உன் கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பா. அப்ப லின்னுமே அவ கைய காட்டுவாளா. இப்ப எங்க இருந்து நம்ம பீட் கிட்டயும் பாம் கிட்டயும் போவோமா. அவங்க ரெண்டு பேரும் அந்த சீனை பார்த்துட்டு செம்ம காண்டாவாங்க. பீட் பாம் கிட்ட இவ அவதானன்னு சொல்லி கேட்பா. அப்ப பாமோ அவளேதான். இப்ப எங்கிட்ட இருந்து அங்கிட்டு போவோம். பாயோ அவ கையை பிடிச்சு பார்த்துட்டு ஓகேவான்னு சொல்லி கேட்பா. அப்ப லின்னோ இதுதான் கட்டுப்பிடிச்சாங்க, பட் கையை மூவ் பண்ணும்போது லைட்டா வலிக்குதுன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு பாயோ கை சரியானதுக்கு அப்புறம் எனக்கு கவர் ஷூட்டிங் பண்ணி தருவேன்னு சொல்லி கேட்டா. இப்ப ஏன் என்ன சொல்லுவோமா, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துட்டு இருந்தேன். எங்க என் தலைவி ஜான காணா, வந்துட்டால. ஜான் அங்க வந்து பாயோட கையில இருந்து லின் கை எடுத்துட்டு இப்படி எல்லாம் மத்தவங்க டச் பண்ணா இன்ஃபெக்ஷன் ஆகுமா, டாக்டர் சொன்னாங்க, நீ தொடாதடின்ற மாதிரி கை எடுப்பாளா. அதை பார்த்து பாய் ஆனா லின் தான் வலிக்கலன்னு சொன்னாலேன்னா. அதுக்கு ஜானோ அப்படி இருந்தாலும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜின் சொல்லுவாளா. அதை பார்த்த உடனே லின்னும் வயிறுவா சிரிப்பா, இது என்ன சக்களத்து சண்டையா, நல்லா இருக்கு. அப்ப ஜான் லின் கிட்ட ஃபுட் கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்ப பீட்டோ பாய பார்த்துட்டு இவனை பார்க்கும்போது எப்படி திரும்ப இருக்கு, ஏதோ நாடகம் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லுவான். அதை கேட்ட பாம் என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்றவளான்னு சொல்லி கேட்பா. பீட்டோ நான் ஒன்னும் சொல்ல, அவ்வளவு சொன்னேன், நீ கண்டிப்பா ஜான் கிட்ட சொல்லியாகணும்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஜானோ கரெக்டா அங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பா. அப்ப பீட்டோ ஜான் நீ இதை கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஜானோ எதா இருந்தாலும் அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப பீட்டோ நோ எங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான். பாமா கிட்ட எக்ஸாக்ட்லி ஜான்னுவா. அப்ப ஜானோ என்ன சொன்னோம் சொல்லுங்கன்னுவா. அதுக்கு பீட்டோ அது ஏன்னா லின் கூட ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளே அவளை பத்தி தான் சொல்லணும்னுவா. பாமோ எக்ஸாக்ட்லி அவளுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு ஜானோ அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்லுவாளா. பீட்டோ பிரச்சனையா அதான், ஒரு ஸ்கேமர், நிறைய பசங்களை வருவா, ஒவ்வொரு நாள் ஒரு பசங்களை டின்னர் கூப்பிட்டு வரான்னு பீட் சொல்லுவானா. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இவன் ரொம்ப மோசமானவளா, எல்லாருக்கூடையும் ஃப்ளர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதை கேட்டு ஜான் என்னடா சொல்றீங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. பாமோ இப்ப நிறைய அவருடைய ஒர்க்கை திருடி இருக்கா, இவ பார்க்க ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி இருப்பா, ஆனா அவ அப்படி கிடையாது, ரொம்ப கேவலமானவன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப பீட்டோ இவ பசங்களை மட்டும் இல்ல பொண்ணுங்களே விட மாட்டேன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்ட உடனே ஜானோ பொண்ணுங்களையும் பண்ணுவா. அப்ப பீட்டோ பொண்ணுங்களும் தான், ஆனா பொண்ணுங்களை விட பசங்க தான் அதிகம், அதுலயும் ரிச்சான பசங்களை வலையில விழ வைக்கிறது தான் வேலைன்னுவாளா. அப்ப பாமோ ஆமா பணத்துக்காக அவ எதை வேணா பண்ணுவான்னு சொல்லி சொல்லுவா. அதே சேம் டைம் அவங்க அந்த பக்கம் பாயோ லிட் கிட்ட நீங்க ஃப்ரீயான்னு சொல்லி கேட்பா. அப்ப என் தலைவி ஜானங்க வந்து இல்லையே அவங்க ரொம்ப பிஸி, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாளா. அது கேட்ட பாய் என்ன ஹெல்ப்னு கேட்பாளா. அப்ப ஜானோ போட்டோ ஷூட் எடுக்கணும்ல ஃபுட்டுன்னுவா.
அப்பாயோ இவன் ஒண்ணு ஃபுட் போட்டோகிராஃபர் இல்ல, இவனோட எக்ஸ்பீரியன்ஸா யாரா இருந்தாங்களா அவங்கள ஹையர் பண்ணு. அப்படி இல்ல உனக்கு தெரியல நான் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் அவங்கள சூஸ் பண்ணி தரேன், அவங்க லின்னை விட இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்கல்லன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு ஜானோ தேவையில்ல எனக்கு லின்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அதே சேம் டைம் கிளாஸ் உடச்சிட்டு ஒரு கல்லு ஜானோட மண்டையில அடிக்கும். மண்டையில கல்லு பட்ட உடனே அவ அப்படியே மயங்கி லின் மேல விழுவா. அப்ப லின்னோ அவ தலையில கை வச்சு பார்த்தா அவ கை ஃபுல்லா ரத்தம் வடியும். உடனே லின்னோ ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு கத்தி அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஜான் மயங்கி கிடப்பா. இவாளோ பக்கத்துல படுத்துட்டு இருப்பா. ஜானோ கண்ணை ஓபன் பண்ணி லின்னு பாத்துட்டு இருப்பாளா. லின் எழுந்து அவளை பார்த்தப்போ ஜான் அவகிட்ட நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பா. அப்ப லின்னோ எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்பா. அப்ப லின்னு அவகிட்ட நிறைய ரத்தம் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லி சொல்வார். அப்ப ஜின்னோ எங்கேயும் போவார், என் பக்கத்துல இருந்து படுக்குன்னு சொல்லி சொல்லுவா. அது கேட்டோடனே லின்னுமே அவ பக்கத்துல போய் படுப்பா. அப்ப ஜான் அவகிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணுவா. அப்ப லின்னோ அந்த கல்லை எறிஞ்சானே அவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவனுக்கு தெரியாதுன்னாடா. அப்ப லின்னோ யார் மேலே அவனுக்கு சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா. அதுக்குமே அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப லின்னோ ஓகே அப்படின்னா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தலான்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஜானோ ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க பெட்லயே தூங்கிடுவாங்க. அவங்க நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஜானோட ஆன்டி வருவாங்களா, அவங்கள பார்த்த உடனே பெட்ல இருந்து கீழே விழுந்துருவா. அப்போ ஆன்டியோ அவளை வந்து தூக்கிடுவாங்களா. அப்ப இவ்வளோ இல்லை ஆன்டி ரொம்ப தூங்கிட்டேன், அதான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அப்ப ஆன்டியோ ரொம்ப டீப் ஸ்லீப்லாம் போகாதுன்னு சொல்லி சொன்னப்போ அவங்க அம்மாவுமே பின்னாடி வருவாங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு இவன் சைலண்டா போய் ஓரமா நிப்பா. அவங்க 2 பேரும் ஜானை விசாரிச்சுட்டு அவங்க போய் ஷோபோல உட்காருவாங்களாம். அப்ப கரெக்டா ஒரு அழகான பையன், ஹே இவன் அந்த பையன் இல்ல, நம்ம பாய பதம் அறிங்க தப்பான ஒரு வருது, அன்னைக்கு பாய் கூட அங்க பப்ல இருந்தானே அந்த பையன் தானே அவன் டிம். அங்க ஒரு பையன் கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வருவான். லின்னோ அதை ஷாக்கிங்கா பாப்பா, யாரா இவன்ற மாதிரி. அப்ப லின்னுக்கு அங்க ஒரு பொக்கே வரும்ல, லில்லி பூஸ்லாம் வச்சு, அதுதான் அவளுக்கு ஞாபகம் வரும். அந்த பொக்கே கீழே ஹாப்பி ஆனிவர்சரி பை டீம்னு எழுதியிருக்கும். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவனுக்குள்ள நிறைய கேள்வி வரும், யார் இவன், எதுக்கு இங்க வந்திருக்கு, ஜானுக்கு யார் இவன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அந்த பையனும் உள்ள வந்த உடனே ஜான் அதை பார்த்துட்டு டீம்னு சொல்லி கூப்பிடுவா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் பார்ட்னர் கிட்ட சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேட்பா. அப்ப என்னன்ற மாதிரி பாப்பாளா, ஏய் பிசினஸ் பார்ட்னர்கிட்ட சொல்ல மாட்டியான்னு சொல்லி கேட்ட உடனே அவளோ ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் தான் ரெஸ்டாரண்ட் மூடி இருக்கும், எனக்கு ஒன்று சரியான உடனே நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு டிம்மோ நான் ரெஸ்டாரண்ட் பத்தி பேசல, உன்னை பத்தி பேசுறேன், நான் ஒன்னு நினைச்சுதான் கவலைப்படுறேன்னு சொல்லி சொல்லுவானா. அப்ப லின்னோ அவனை கோவமா பார்த்துட்டு இருப்பா. தென் அவன் ஜான் கிட்ட பேசி முடிச்சுட்டு பக்கத்துல போய் உட்காருவான். அப்ப ஜானோ எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்லி சொல்வா. அப்ப அந்த டிம்மோ ஏந்து நின்று அந்த குளுக்கோஸ் ஸ்டாண்டை பிடிப்பானா. அப்ப என் தலைவில் என்னங்க வந்து நான் பாத்துக்கிறேன்னு அவனை ஏந்து அமுச்சிட்டு இவளோ அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு ஜீன் கூட பாத்ரூம்குள்ள போவா. கதவை சாத்திட்டு போன்னு சொல்லி சொல்வாளா. அப்ப ஜானோ லின் என்ன கேட்கணுமோ கேளுன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப லின்னோ என்ன நீ பாத்ரூம் போல வரலையான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஜானோ உனக்கெல்லாம் நிறைய கேள்வி இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதான் நான் இங்க வந்தேன். லின்னோ ஸ்ட்ரைட்டா டீம் யாரும் உனக்குன்னு சொல்லி கேட்டுருவா. அப்ப ஜானோ அவன் என் பிசினஸ் பார்ட்னர், அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு லின்னோ பட் ரெஸ்டாரண்ட்ல ஃப்ளவர் இருந்துச்சு, அதை பார்த்து ஹாப்பி ஆனிவர்சரிலாம் எது இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவா. அப்ப ஜானோ 15th அன்னைக்கு தான் இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணோம், ஸோ எவ்ரி மந்த் 15 இவன் அந்த பொக்கேவை அனுப்புவான், என்ன ஓகேவான்னு சொல்லி கேட்பா. அப்ப லின்னோ உனக்கு தான் அவனை பிடிக்கல அப்படியே எல்லா மந்த்தும் அவன் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்பா. அப்ப ஜான் லின் கிட்ட எனக்கு அவனை பத்தி எல்லாம் கவலை இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க இருக்கும்போது நான் ஏன் மத்தவங்களை பத்தி கவலைப்பட போறேன்னு அவகிட்ட சொல்லுவாள். என்ன அடுத்ததா அவங்க 2 பேரும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க. அப்ப லின்னோ அவளை பெட்ல படுக்க வைப்பாளா. அப்ப டிம்மோ அந்த ஸ்டாண்ட் எடுத்து பக்கத்துல வைப்பான். அப்போ அந்த இடம் ஒரு மாதிரியான சிச்சுவேஷன் போகுமா. அப்ப ஆன்டியோ அதை சேஞ்ச் பண்றதுக்காக கொஞ்சம் பேச்சு கொடுப்பாங்க. அப்ப லின்னோட அம்மா லின் கிட்ட அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு வான்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்க வீட்டுல லின் கிட்ட அவங்க அம்மா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீ கேட் கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு லின்னோ இல்லைன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு அவங்க அம்மா அவ கால் பண்ணலையா இல்ல நீ அதை அட்டன் பண்ணலையான்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஏன் அவ கால் பண்ண அட்டன் பண்ணோம், எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அவங்க அம்மாவும் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நாட்கள் போக போக எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப லின் அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் அவளை மன்னிக்கலாம், ஆனா எனக்கு புரியலம்மா, அவ அப்படி எனக்கு பண்ணியும் நீங்க எப்படி அவளை மன்னிக்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, என்னோட முடிவு அவங்களை கஷ்டப்படுத்தலாம், அவங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம், நான் திரும்பவும் கேட்கிட்ட போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா.
கத்தினதுக்கப்புறம் அவங்க அம்மாவோ அமைதியாக நிற்பாங்க. அப்போ அவங்க காலை விழுந்து என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கான பொண்ணா நான் இல்லை, நீங்கள் என்னை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணலை, ஐம் சாரின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து எழுந்து போவா. நம்ம இங்கே இருந்து ரெஸ்டாரண்ட் போவோமா, டீமோ ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டு வீட்டையும் பாமையும் கூப்பிட்டு பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து லின் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் பதில் சொல்ல முடியாம ஹின்னு சொல்லி சிரிச்சு மழைப்பிடுவாங்க. இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம ஜான் கிட்ட போவோம். ஜானோ ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. லின்னும் அழுதுகிட்டே போய் அவளை பாப்பாளா. அப்ப ஜான் அவகிட்ட என் அம்மாவை பெருமைப்படுத்த நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அவங்கள விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்லுவாள். ஜான் அவகிட்ட நீ எங்க போற, எங்க தங்குவன்னு சொல்லி கேட்டாளா. அப்ப லின்னும் எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லுவாளா. அப்ப ஜான் கிட்ட உன் ப்ராப்ளத்தை நின்று ஃபேஸ் பண்ணு, ஓடிக்கிட்டே இருந்தாலாம் ப்ராப்ளம் சரியாகாது, நீ ஓடி போய் உன் ப்ராப்ளத்தை சரி பண்ணலான்னு பாக்குறியா, எத்தனை நாள் ஓடுவ, ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள், வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் நின்று உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு. நீ என்னதான் பண்ணாலும் அவங்களோட பொண்ணுதான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ என்னதான் ஓடினாலும் உன் ப்ராப்ளம் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நின்று அதை ஃபிக்ஸ் பண்ண பாருன்னுவா. இப்போ இங்க இருந்து நம்ம அவங்க கிட்ட போவோம். லின்னோட அம்மாவோ ஆன்ட்டியை பார்க்க போவாங்க. அப்போ ஆன்ட்டி லின்னோட அம்மா என்ன நினச்சேன்னா பிரேக்கப் பண்ணது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு நினச்சேன். சிங்கிளாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, அவளுக்கு ஜாப் இருக்கு, அவள் அதை வச்சு சம்பாரிச்சு நீ அவள் அம்மா தான், நான் ஒத்துக்கிறேன். நம்மளால குழந்தைங்கள வளர்க்க தான் முடியும். நமக்கு பொறுக்கிறதால அவங்களோட லைஃப் நமக்கு சொந்தம் இல்லை, இது அவங்களோட லைஃப், அவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்களால இந்த சொசைட்டிக்கு எந்த தொந்தரவு வராத மாதிரி நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் நம்மளோட வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்களா. அதுக்கு லின்னோட அம்மாவோ நான் ஏன் லின் கிட்ட ரீகன்சில் பண்ணி பாருன்னு சொல்லி சொல்கிறேன் தெரியுமான்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு ஆண்டியோ ஏன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்களோ ஃபோனில் ஒரு மெசேஜ் எடுத்து காட்டுவாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற கப்பலை பார்ப்போமா, அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பார்க்கிங்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜானோ லின் கிட்ட வீடும் பொம்மை என்னெல்லாம் சொல்லுவாங்களா அதை சொல்லி அவளை வார்ன் பண்ணுவா. ஆனால் லின்னோ என்னால் முடியாது, ஏன்னா அவளை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்பாளா. அவள் ஒர்க்குக்காக அவங்களெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னப்போ ஜானோ ஏன் இந்த ஃபீல்டில் வேற யாருமே இல்லையா, பாய் மட்டும் தான் இருக்கலான்னு சொல்லி கேட்பா. அதுக்கு லின்னும் ஏன்னா எனக்கு வேற எந்த சாய்ஸ் இல்லை லின், ஏன்னா எனக்கு வேற எந்த சாய்ஸ் இல்லை ஜான், எனக்கு எஃப்எஸ்சில் இருக்கிற போஸ்டிங்லேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, எனக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, ஏன்னா எஃப்எஸ்சில் என் வேலையிலேருந்து என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவா. அதை கேட்டு ஜானோ ஏன் அதை சொல்லலன்னு சொல்லி கேட்பாள். அதுக்கு லின்னும் ஏன்னா எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு, எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து பழகிட்டேன், திடீர்னு இப்படி இருக்கும்போது எம்பாரசிங்காக இருக்கு, மற்றவங்களாம் எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்க, என்னால் என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, எனக்கு இருக்கிற லாஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் பாய் மட்டும்தான், இவ்வளோ வச்சுதான் ஒரு பெரிய மேகசினுக்கு போகணும்னு சொல்லி சொல்லுவாள். அது கேட்டு ஜானோ ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருப்பாங்களே அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்க, என்ன நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கு எது பண்ணா பிடிச்சிருக்கு, பிக்சர் எடுத்தா பிடிக்குதா, சரி ஓகே மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு சந்தோஷம் ஏற்படுத்துதோ அதை நீ பண்ணு, மற்றவங்களோட உனக்கு கம்பேர் பண்ணிக்காத, இதனால நீ மேலே போறியோ கீழே வரையோ அதை பற்றிலாம் யோசிக்காத, எது பண்ணால் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தேடிப்போம், நீ என்ன முடிவு எடுத்தாலும் என்ன பண்ணாலும் உன் கூட நான் இருப்பேன், நான் இருக்கேன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணுவா. இப்போ இது எல்லாத்தையும் ஓரமா நின்று டீம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ லின்னும் அவளை கிஸ் பண்ணுவார். அப்போ சீக்கில் காட்டி இங்கே கிஸ் பண்ணுவா, அங்கேயே கிஸ் பண்ணும். அப்புறம் இந்த பக்கம் கேட்பாளா, அந்த பக்கமும் கிஸ் பண்ணும். ஜான் கிட்ட வேற எங்கன்னு சொல்லி கேட்பாளா. அப்போ ஜானோ போதும் நிறுத்தி, கிஸ் பண்றது மாத்தா கிஸ் பண்றதோட முடிகிற மாதிரி இல்லை, வேற ஏதாவது நடந்துரும்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னோட சிரிப்பு பார்க்கணும், அதான் அப்படி பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச் சொல்லுவா. என்ன அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து லின்னோட வீட்டுக்கு போவாங்க. அங்க லின்னோ அவங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகும். இவ ஏன் அப்படி ஷாக் ஆகுறான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பாய்.